வடபழனி பாய்ஸ் வடபழனி பாய்ஸ் சுட சுட நிகழ்ச்சி தரும் வடபழனி பாய்ஸ் வடபழனி பாய்ஸ். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை ஷோ. எல்லா வீடியோ நம்ம பண்ணிட்டோங்க. ஒரு குறை இருந்ததுங்க, ஒரு வீடியோ பண்ணலன்ட்டு. அது என்னென்னா சீரியலை பற்றிதுங்க. நான் இது வரைக்கும் அவ்வளோ சீரியல்லாம் பார்க்கல. பட் நம்ம இப்போ குறிப்பிட்ட காலமாக நம்ம சன் டிவியில் போயிட்டு இருக்க அந்த லக்ஷ்மி சீரியல் பார்க்குறேங்க. ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு. என்ன ஆனாலும் சரி, நீங்க இருக்கவே கூடாது. வா. லட்சுமி நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு. சன் டிவினாலே ஸ்பெஷல் தாங்க. என்றைக்குமே சன் டிவி அடிச்சிக்க முடியாது. என்ன சேனல் எது இருந்தாலும் ஓகே, சன் டிவி எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டு. அப்போ என்னென்னா அதில் அந்த லக்ஷ்மி சீரியல் மதியானம் 2:30 மணிக்கு வருதுங்க. அது வந்து நான் இது ஒரு 2 நாள் முன்னாடியே போடலாம் தான் அந்த வீடியோ. என்னென்னா செந்தில் சார் டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருப்பாருங்க. அல்டிமேட்டாக இருக்கும் அந்த காமெடி. அந்த காமெடி பார்த்திங்கன்னா அவர் மீன் குழம்பு வச்சு ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருப்பார். அவருக்கு அந்த மீன் குழம்பு கிடைக்காது சாப்பிட்றதுக்கு, அதனால அதை வச்சு ஒரு காமெடி ஒன்று செம்மையாக இருந்ததுங்க. அவர் டைரக்டர் அவ்வளோ படம் பண்ணியிருக்காரு. சூப்பராக எல்லோரையும் சிரிக்க வச்சார். அது ஒரு சந்தோஷங்க. இன்றைக்கி ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க கார்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இவங்க லக்ஷ்மியோட செய்கிற கார்மெண்ட்ஸு, அந்த கார்மெண்ட்ஸ் வந்து சஞ்சீவனை வந்து போயிட்டு சீல் பண்ண போனோம். அதுக்கு இப்போ நான் ரொம்ப விளக்கமாக சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்கும் பார்க்குறவங்க, அதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். அப்போ சஞ்சீவன் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவார். உள்ள சஞ்சீவன் மேனேஜர் சொல்லுவார், இல்லை நான் வேறு ஆளை வச்சு நான் பண்ணுறேன், உங்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்கும், வேண்டாம் உங்கள் ஒய்ஃப் யார் ஒர்க் பண்ணுறாங்கன்னு. இல்லை சார், நான் கடமையில் வந்துருச்சுன்னா எதுவும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு இவர் சஞ்சீவனை சொல்கிறாரு. அப்போ சொல்லுமா, அந்த சஞ்சீவன் ஆக்டிங் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி சூப்பருங்க. உண்மையில் நான் ஒரு மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. எனக்கு என்னென்னா ரியலாக ஏதோ ஒரு பார்த்த ஒரு ஃபீலிங் அப்படியே எனக்கு அது ஒரு மாதிரியாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப அப்படியே மனசில் பாதிச்சிருச்சு. எனக்கு அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நடந்து முடிஞ்சதை பற்றி நினச்சி கவலைப்படுறதுல எந்த பிரச்சனமும் இல்லை. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். அதே சமயம் பார்த்திங்கன்னா அவர் அங்கே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாரு. அவங்க ஒய்ஃப் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, இவர் இங்கே ஒர்க் பண்ணுறாரு. அங்கே போய் பேங்க் சீல் பண்ண போகிறாங்க, எப்படி பண்ணேன். அப்போ அந்த அவரோட ஃபீலிங்கை காமிச்சிருப்பாரு பாருங்க. அந்த ஒரு மூமெண்ட்டு சூப்பராக இருக்குங்க. உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்னென்னா அப்படியே ஒரு ரியலாக ஏதோ ஒன்று பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அந்த சில டைம் சீரியல் பார்த்த ஃபீலிங் இருக்குங்க. இந்த கேரக்டர் இவரை பார்க்குற சஞ்சீவை, அந்த அண்ணாவை பார்க்குறேன், அப்படியே எனக்கு ஏதோ அவர் அந்த ரியலாக அப்படியே ஃபீல் பண்ணுறாருங்க. அந்த ஃபீல் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் பண்ணுற அந்த ஃபீலிங் எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருந்தது. அவர் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் ரொமான்ஸ் பண்ணதோடங்க இந்த மாதிரி விஷயம், அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் நடிகை வருவார் பாருங்க, அந்த ஓனரோட பையனை, அந்த சீன்லாம் ரொம்ப பண்ணியிருந்தார். எனக்கு இந்த மாதிரி எமோஷனல் இந்த மாதிரி விஷயம்லாம் சூப்பராக பண்ணுறாரு. திருமதி செல்வத்துலேருந்து அவரை நான் பார்த்துட்டு இருக்கேங்க. அந்த சீரியலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா சஞ்சீவனம் பண்ணது இன்றைக்கி எனக்கு என்னவோ தெரில. இது வரைக்கும் நான் அந்த சீரியலை பற்றி நான் பேசினது கிடையாது. பட் இப்போ ஏன் பேசுன்னா, அந்த சஞ்சீவனம் பண்ண அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப அப்படியே நிகழ்ச்சியாக இருந்தது. எனக்கு பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த கேரக்டர் நான் பார்க்கும்போது எங்கேயோ நான் எங்கேயோ இருக்கிறேன், ரியலாக ஏதோ பார்க்குற ஒரு ஃபீல் இப்போ அந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணுறேன், ரியலாக பார்க்குற ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சிதுங்க. உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த சீரியல் பார்த்திங்கன்னா மதியானம் 2:30 மணிக்கு நம்ம சன் டிவியில் போடுறாங்க. சன் டிவியில் சீரியல் ஒன்றும் தேர்ந்தெடுத்து சூப்பராக போடுறாங்க. சன் டிவி சொல்லிட்டுங்க உண்மையில். அதே சமயம் நான் யாரையும் ஐஸ் வைக்கல, யாரையும் இதுவும் பண்ணல, மனசில் பட்டதுங்க பொதுப்படியாக. அதனால தான் சொல்கிறேன், யாரையும் ஐஸ் வச்சு எனக்கு எதுவும் ஆக போகிறது கிடையாது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பிடிச்சது சொல்லுது தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. இதுக்கு யாரும் தவறாக எதுவும் நினச்சிக்கோன்னா, என் மனசில் எனக்கு தோணுச்சு, நம்ம எதையோ சொல்கிறோம் சேனலில். அப்போ என்னென்னா, நம்ம ஒரு நல்ல விஷயம் பார்த்தோம், நம்ம ஒரு இம்பேக்ட் ஆகிருக்கு, அது 4 பேருக்கு சொல்லலாம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் ஒண்டி தாங்க இந்த விஷயத்தை நான் பேசி ஒரு வீடியோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நான் போடுறேன். அந்த சீரியல் லட்சுமி சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேரக்டரும் நல்லா இருக்குங்க. சூப்பராக பண்ணுறாங்க எல்லாமே. ஒரு கேரக்டரும் அவ்வளோ அருமையாக பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சீரியல். என்னென்னா ஏதோ அந்த ஒரு டைமிங்க்கு இல்லாமல் இப்போ இருக்கிற சீரியலில் அது எனக்கு கொஞ்சம் நான் பார்க்குறோம், கொஞ்சம் நேரம் டைமிங் இருக்குனால பார்க்குறேன். மதியான டைமில் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மெயினாக சஞ்சீவன கேரக்டர் லஞ்சம் கொடுத்து என்ன மண்டி போட வைக்கலாம்னு நினைக்காது. டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பர் இல்லைன்னா அந்த செல்வம் கையெழுத்து போட மாட்டாங்க.
சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் லக்ஷ்மி கேரக்டரும் ஒரு போல்டான ஒரு லேடி, ஒரு சிங்கப்பெண் மாதிரி, சிங்கப்பெண். நான் கதை கூட்டிட்டு போறேன், எனக்கு என் முதலாளி கொடுத்த வேலை தான் முக்கியம். ஹீரோ இந்த சைடு இவங்க சிங்கப்பெண் மாதிரி நல்லா இருந்தது. அதே சமயம் நடுவில் நம்ம செந்தில்நாதன் சார் இருக்கார், அவரோட காமெடி வந்து சொல்லவே வேணாங்க. அவர் வந்து அப்படியே கொஞ்சம் சீரியல் அப்படியே டல்லாக அப்படி போயினே இருக்காங்க, அப்படியே இப்படி நடந்து வந்து அப்படி பூஸ்ட் பண்ணி தூக்கிடுவாருங்க அந்த சீரியலில். என்னென்னா அவரோட காமெடி, சின்ன சின்ன விஷயங்கள் பேசுகிறதுக்கு உள்ளது எல்லாமே கேட்குறதுக்கு அவ்வளோ ஒரு இனிமையாக, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக, உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இதை நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க, வீடியோவில் வந்து சொல்லணும்னு பகிர்ந்துக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்ன வரைக்கும் வச்சுருக்கலாம், இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன் வீடியோவில் பதிவு பண்ணுறேன்னா, நீங்கள் பார்க்குறதுக்குன்னு ஒண்டி இல்லைங்க, நம்மளை 2 நிமிஷம் சந்தோஷப்படுத்துகிறாங்க, ஒரு 5 நிமிஷம் அந்த சீரியல் பார்க்குறோம், நம்மளை மனசை சந்தோஷப்படுத்துகிறாங்க. அந்த ஒரு ரியாலிட்டிக்கு நம்மளை எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். நம்ம இப்போ அங்கே இருக்கும், இப்போ சஞ்சீவனை பார்த்துட்டு அந்த அப்படியே ரியலாக அந்த மாதிரி இருந்த அந்த கேரக்டர் இன்றைக்கி அவர் பண்ணது. ஆனால் அந்த கேரக்டர் வந்து நம்மளுக்காக தான் அவ்வளோ மெனக்கெட்டு பண்ணுறாங்க. அவங்க ரியலாக அப்படியே பண்ணுற மாதிரி அப்படியே ஆக்ஷன் பண்ணி பண்ணுறாங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கொடுக்குற ஒரு மரியாதை தாங்க இந்த ஒரு, இப்போ நம்ம பேசி நம்ம வீடியோ பதிவிடுறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு உண்டான ஒரு மரியாதை தான் இது காரணம். தவிர வேறு எந்த விதத்துலையும் எனக்கு ஒன்றும் இல்லைங்க. எனக்கு எதுவும் அவங்க எதனா சொல்லி பண்ணுறாங்க சில பேர் நினைப்பீங்க, அதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. பட் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேங்க, இவ்வளோதாங்க. பொது மக்களாக காமன் மேனாக நான் அதை பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நல்லா இருக்குது சீரியலு, மதியம் 2:30 மணிக்கு பாருங்கள், நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மற்றவங்க எப்படின்னு தெரியல, லக்ஷ்மி வந்து கேரக்டர் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு போல்டாக அப்படி இப்படி நிற்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலான்ட்டு. அவங்க கேரக்டர் எப்படின்னு பார்த்திங்கன்னா, எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம எதுவாக இருந்தாலும் சாதிக்க முடியும், பெண்கள் வந்து எதுவாக இருந்தாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர் அவங்க கேரக்டரு. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குங்க அவங்க கேரக்டர். ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஃபேஸு ரியல் லைஃப்பில் எவ்வளோ பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும், அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும், நான் ஃபேஸ் பண்ணி காட்டுறேன், என்னால் முடியும், எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லுறது அவங்களோட கேரக்டரு. அவங்க வந்து ஹஸ்பண்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி, நடுவில் காமெடி இருக்குது, ஃபேமிலி இருக்குது, அவங்க இன்னும் சில கேரக்டர்லாம் சீரியலில் இருக்காங்க. நம்ம இதை பற்றி வேறு எதுனா எனக்கு மனசில் தோணுச்சுன்னா, சுவாரஸ்யமாக இருக்குது, நல்லா இருக்குது, இவங்கள பற்றியும் பேசலாம் எனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பேசுங்க. இப்போ நம்ம பேசுனதுக்காக பேசினா அது நல்லா இருக்காதுங்க. எனக்கு மனசில் தோணணும், இந்த கேரக்டர் பேசணும்னு தோணுச்சுன்னா டெஃபினட்டாக நான் வந்து பேசுகிறேங்க. தேங்க்யூங்க. வேறு எதனா சீரியல் நான் பார்த்தேன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். ஏன்னா நல்ல விஷயத்த சொல்கிறேன், நல்ல விஷயம்னா எனக்கு பிடிச்ச விஷயம், பார்க்குறது உங்கள் உரிமை. நன்றி, வணக்கம். இந்த சீரியலை பற்றி டைரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. மெயினாக சஞ்சீவனனுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். சஞ்சீவனை நீங்கள் பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரில, பார்த்தீங்கன்னா பாருங்கள், சந்தோஷம். தேங்க்யூ, பை.